சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே விஜயா மீனா கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன மீனா, முத்து கூட சேர்ந்துக்கிட்டு என்னை ஏன் வீட்டுக்காரர்கிட்ட மாட்டி விட்டு அவமானப்படுத்தலான்னு பார்த்தீங்கல்ல. அந்த ரோகிணி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போயிட்டா. அதனால் நீயும் முத்துவும் தலை குனிஞ்சு நின்னீங்க. இனி என் விஷயத்தில் தலையிடாதீங்க. நான் தானே மாமியார், இந்த வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் என் வழிக்கே வராதிங்க, புரியுதா அப்படின்னு மீனா கிட்ட சொல்ல, அதுக்குடனே மீனாவும், அத்தை நீங்கள் செஞ்சது தப்பு, அதை புரிய வைக்கிறோன்னு தான் மாமா கிட்ட சொன்னோம். ஆனால் ரோகிணி அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரோகிணி சப்போர்ட் பண்ணதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும், மறுபடியும் நீங்கள் ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்கணும். வேறு வழி இல்லாமல் தான் அந்த கார்டு உங்ககிட்ட இருக்கட்டும்னு ரோகிணி சொன்னாங்களே தவிர்த்து அவங்க ஒன்றும் நல்ல எண்ணத்துலேயோ இல்லை உங்கள் மேலே உள்ள பாசத்துலேயோ அந்த கார்டெல்லாம் கொடுக்கல. நீங்களும் தானே அதை சம்பாதிக்கிறீங்க. அந்த பணத்தை நீங்கள் மாமா கிட்ட கூட கொடுக்கறது இல்லையே. அப்புறம் இந்த வீட்டில் இருக்க ரோகிணியோட பணம் மட்டும் வரணும்னு நினச்சா எப்படி அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே விஜயா சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டோட மாமியார்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் என் மருமக. நான் கேட்டால் அந்த ரோகிணி மட்டும் இல்லை மீனா, நீயும் ஸ்ருதியும் கூட சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் என்கிட்ட தான் கொடுக்கணும், புரியுதா? அதான் நான் சொன்னேன்ல, நான் என்ன செஞ்சாலும் தேவையில்லாமல் எதிர்த்து பேச வராத. அப்படி நீ மறுபடியும் செஞ்ச, உன்னையும் முத்துவையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனா நினைக்கிறாங்க, அத்தை திருந்தவே மாட்டாங்க, யார் சொன்னாலும் திருந்த மாட்டாங்க அப்படின்னு கிச்சனில் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே விஜயா நினைக்கிறாங்க, இந்த ரோகிணி கார்டெல்லாம் கொடுத்துட்டா, ஆனால் இவகிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியல. அவ்வளோ பணத்தையும் நம்ம உடனே எடுத்துடணும். அந்த ரோகிணிக்கு மாதம் மாதம் சம்பளம் வர்றது மட்டும் இல்லாமல் இப்படி ஃபங்க்ஷனுக்கு போகிறது, அப்புறம் மேக்கப் ஆர்டர் கிடைக்கிறதுன்னு ஒவ்வொன்றையும் நல்லா செஞ்சு நிறைய வருமானம் பார்த்துட்ருக்கா. எல்லா பணமும் என்கிட்ட தான் வரணும். இனி அவளுக்கு ஒரு பணம் தேவைன்னா கூட என்கிட்ட தான் வந்து அந்த ரோகிணி கேட்கணும். ஆனால் யாரையாவது கூட கூட்டிகிட்டு போகணுமே, யாரை கூட்டிகிட்டு போக? இந்த மீனாக்கு பெருசாக எதுவும் தெரியாது. முத்துக்கிட்ட சொன்னால் தேவையில்லாமல் ஏதாவது பேசுவான், பிரச்சனை செய்வான். பேசாமல் ஸ்ருதி தான் இந்த வீட்டில் நிறையா படிச்சிருக்கா. அவளை கூட்டிகிட்டு போய் பணத்தெல்லாம் எடுத்துட வேண்டிதான். என்ன, அவள் பெரிய பணக்காரி. அந்த திமிரில் ஸ்ருதி என்னென்னவோ பேசுவா. அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நம்ம முதல்ல ரோகிணியோட பணத்தை எல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் ஸ்ருதியும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்ப, அங்கே வந்த விஜயாவும், ஏமா ஸ்ருதி வேலைக்கு கிளம்பிட்டியா? அது சரிதாம்மா, உன்னால் எனக்கு ஒரு உதவி ஆகணுமே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆண்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அதாம்மா அந்த ரோகிணி அந்த பணம் எடுக்க கார்டெல்லாம் கொடுத்தால, அதில் எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ மொத்த பணத்தையும் நான் எடுக்கணுமா? அதான் எனக்கு கொஞ்சம் உதவி சரியான்னு கேட்க, ஆண்டி தப்பாக நினைக்காதீங்க, ரோகிணியோட கார்டை வாங்கினதே தப்புன்னு நானும் முத்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அந்த பணத்தை எடுக்க என்ன உதவி செய்ய கூப்பிடுறீங்களே? என்ன செய்ய, எனக்கு இதில் கொஞ்சம் கூட பிடிக்கல தான், ஆனாலும் உங்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டில் உள்ள பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் பணம் இல்லைன்னே வந்துடுது. அதனால இங்கே என்ன செய்யணும்னு தெரியாமல் நிற்கிறாங்க விஜயா. உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் ஏன் கவலைப்படணும், பக்கத்தில் தானே பேங்க் இருக்குது, அங்கே போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். ஆனால் அதுக்கு ரோகிணியோட பாஸ்புக்கெல்லாம் வேணுமே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சரிதாம்மா, நாம் நாளைக்கு போவோம், நான் அதெல்லாம் ரோகிணிக்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கிறேன், சரியா? இப்போ நான் பார்வதியை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ உன் வேலைக்கு போமா, நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்ருதியை அனுப்பிட்டு பார்வதியை பார்க்கறதுக்காக விஜயா கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ரோகிணியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி நில்லு, நீ என்னவோ அந்த கார்டை மட்டும் கொடுத்த, 2-3 இடத்துக்கு போனேன், ஏதோ பணம் இல்லைன்னு வந்துருச்சு, அதனால் உன் பாஸ்புக்கை கொடு, நான் போய் நாளைக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இது எதுக்கு விஜயாத்தை கேட்குறாங்க? நான் வேற நிறைய பணத்தெல்லாம் கடன் வாங்கி வச்சுருக்கிறேன், அங்கே போய் விசாரித்தா என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருமே, வசமாக மாட்டிக்கிட்டேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் விஜயாத்தை என்னை எப்படியாவது மாட்டி விடணும், உண்மையை கண்டுபிடிக்கணும்னே நினைக்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு மறுபடியும் திரும்பி வராமே இருந்திருக்கலாம் போல் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. உடனே விஜயாவும், என்ன ஏதாவது உண்மையை மறைக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை அதுலேயும் ஏதாவது பொய் சொல்லியிருக்கியா? எனக்கு உன் பணம் வேணும், இப்போ நான் கேட்டதை தரியா இல்லையான்னு கேட்க, வேறு வழி இல்லாமல் ரோகிணி அந்த பாஸ்புக்கையும் கொண்டு வந்து விஜயா கிட்ட கொடுத்துட்றாங்க. அதை என்ன ஏதுன்னு பார்க்காத விஜயா ஓரமாக வச்சிடுறாங்க. நாளைக்கு ஸ்ருதியை கூட்டிகிட்டு போகணும், பணத்தை எடுக்கணும் அப்படின்ற யோசனையில் இருக்காங்க. இங்கே மீனா மட்டும் கிச்சனில் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க, இங்கே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு இங்கே வந்து ரோகிணியும் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன ஆண்டி இது, உங்களுக்கு தான் இப்போ ரோகிணியை கொஞ்சம் கூட பிடிக்காதே, ஆனால் அவங்க பார்லர்லேருந்து வந்த உடனே நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் சரியில்லை. அந்த ரோகிணி வீட்டு வேலை பார்க்கணும்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, பாவம் மீனா காலையிலேருந்து தனியாக வேலை செய்கிறாங்க ஆண்டி அப்படின்னு ரோகிணியை பற்றி சொல்ல, உடனே விஜயாவும், அதானே
இந்த ரோகிணிக்கு வர வர ரொம்ப திமிராயிருச்சு. சொல்கிற எதையும் கேட்க மாட்டேங்கிறா. வீட்டில் வச்சது எல்லாம் வச்சபடியே இருக்குது. எல்லாரும் வேலையிலேருந்து வரதுக்குள்ளே இது எல்லாத்தையும் சுத்தம் செய்வோன்னு என்ன இருக்கா பாரு இந்த ரோகிணிக்கு அப்படின்னு அவங்க ரூமுக்கு போய் ரோகிணியை சத்தமாக கூப்பிட்றாங்க. ரோகிணி வெளியில் வா, என்ன செய்கிற நீ? வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் முன்னாடி நீ பெரிய பணக்காரின்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தியே, அந்த சமயம் நீ வந்த உடனே உனக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்து உன்னையும் ரெஸ்ட் எடுக்க அனுப்பினேன். ஆனால் இப்போ தான் நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையே, அப்புறம் வந்த உடனே வீட்டு வேலையை செய்ய வேண்டிதானே? அந்த மீனா அவள் வேலையை பார்க்குறால, நீயும் மீனா மாதிரி தானே, மீதி இருக்கிற வேலையை பார்க்க வேண்டியதானே? உன் துணியெல்லாம் அப்படியே இருக்குது. யார் மீனாவை வந்து துவைச்சி கொடுப்பா? அதெல்லாம் இல்லை. இனி உன் வேலையவாது நீ பார்க்கணும். உனக்கு தேவையானதை நீ சமைச்சிக்கணும். மனோஜுக்கு என்ன வேணும்னு மனோஜ் வந்த உடனே கேட்டு கேட்டு செஞ்சு கொடுக்கணும். புரியுதா? அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ நீ மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு வந்த உடனே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிற. மீனாவும் உன்ன மாதிரி தானே, உன்னை விட அதிகமாகவே சம்பாதிக்கிறா. அது மட்டும் இல்லை, உனக்கு இப்போ பார்லரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ வீட்டு வேலையை தான் நீ பார்க்கணும். இப்படி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி ரூம்குள்ளேயே இருந்த அவ்வளவுதான். மீனா ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு, ரோகிணியை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் இல்லத்தை கிச்சனில் எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன், இங்கே துணியை தான் இருக்குது, துணியை வேணால் துவைக்க சொல்லுங்கள், நான் வேணும்னா எங்கள் வீடெல்லாம் சுத்தம் செஞ்சிடறேன்னு சொல்ல. வேண்டாம் வேண்டாம், நீ தான் பூ கொடுக்க காலையில் போகிறது, இன்னும் டெக்கரேஷன் ஆர்டருக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னல, உன் வேலையை பாரு. துணியெல்லாம் துவைச்சிட்டு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சிருவா ரோகிணி. அப்படி தானே ரோகிணி? நான் சொன்னதெல்லாம் செய்வேல அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ரோகிணிக்கு விஜயா சொல்கிற வேலையெல்லாம் செய்ய கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. இருந்தாலும் இதை அப்படியே விஜயா கிட்ட சொல்ல முடியாதுன்றதுக்காக, ஆமாத்த நீங்கள் சொன்னால் என்ன வேணாலும் நான் செய்வேன், துணியை தானே துவைக்கணும், அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். மீனா நீங்கள் கிச்சன் வேலையை பாருங்கள், துணி துவைச்சிட்டு வந்து நான் வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுக்கிறேன். விஜயாத்தை சொன்னதுக்கப்புறமா நான் செய்யவே மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பார்லரில் இன்றைக்கி அவ்வளோ வேலை இருந்தது, நின்றுக்கிட்டே இருந்தேன், ரொம்ப முடியல, ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே விஜயாத்தை வந்து இப்படி வேலைக்கு மேலே வேலை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்ய, இந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்க இடமும் தர மாட்டேங்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் கூட நேரமும் இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே ஒவ்வொரு வேலையும் செய்கிறாங்க. இதை பார்க்குற ஸ்ருதிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வேணும் இந்த ரோகிணிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். எப்போ பார்த்தாலும் மீனா கிட்ட அது சரியில்லை, இந்த சாப்பாடாக செஞ்சுருக்கீங்கன்னு ஏளனமாக பேசி அவமானப்படுத்துவாங்கல்ல. இப்போ வீட்டு வேலையை செய்யும் போது தானே அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அடுத்தவங்க கிட்ட வேலை சொல்லும் போது ரோகிணி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, இப்போ தனக்குன்னு வேலை வரும்போது எவ்வளோ அழுகிறாங்க. நல்லா அழட்டும் இந்த ரோகிணி, பொய் சொல்லி ஏமாத்துனதுக்கு நல்லாவே அனுபவிக்கிறாங்க ரோகிணி அப்படின்னு ரோகிணியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஸ்ருதி. அடுத்த நாள் மீனா பூ கொடுக்க கிளம்பி போகிறாங்க. உடனே விஜயா ஸ்ருதியை கூட்டிகிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வரலான்னு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ரோகிணி கொடுத்த அந்த பாஸ்புக்கை கொடுத்துட்டு, ஆமாம் இதில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே விசாரிக்க, என்னவோ நீங்கள் ரோகிணின்னு சொல்கிறீங்க, ஆனால் இதில் கல்யாணின்ல இருக்குது. ஆமாம் நீங்கள் யாரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க வந்தீங்க? நீங்கள் ஒரு பேரை சொல்கிறீங்க, இதில் வேற ஒரு பேர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே ஸ்ருதியும் அந்த புக்கை வாங்கி அப்போ தான் பார்க்குறாங்க. அதில் கல்யாணின்ற பேர் இருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. விஜயா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி இதில் கல்யாணின்னு தான் இருக்குது, ஆனால் ரோகிணின்னு தானே இருக்கணும், ரோகிணி இந்த புக்கை தானே உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல. ஆமாம்மா இதை தான் கொடுத்தா, அதான் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தா இதில் பேரே மாறி இருக்கே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் முதல்ல இதை பற்றி ரோகிணி கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், அப்புறமா நம்ம அவங்கள கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பணத்தெல்லாம் எடுத்துக்கோங்க, இப்போ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதை வீட்டிலையே பார்த்துருக்கலாம், அங்கே நான் பார்க்காம இதை அப்படியே கொண்டு வந்தது தான் பெரிய தப்புன்னு இங்கே வந்து ஸ்ருதிக்கிட்ட விஜயா சொல்லிக்கிட்டே போகிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஸ்ருதி வந்து ரோகிணியை கூப்பிட்டு, என்ன ரோகிணி நீங்கள் பார்லருக்கு இன்னும் கிளம்பலையான்னு கேட்க, இல்லை வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் பார்லருக்கு போகணும் அப்படின்னு சொல்ல. அது என்ன உன் சொந்த பார்லரா? எப்போ வேணாலும் போய்க்கலான்னு நினச்சி வீட்டு வேலையை பார்த்துட்ருக்க, போனால் தானே சம்பாதிக்க முடியும், மாதம் மாதம் எனக்கு பணத்தையும் தர முடியும், வீட்டு வேலையவே பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு போய் உன் வேலையை பாரு, ஆனால் சீக்கிரமாக வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும் புரியுதான்னு சொல்லிகிட்ருக்க. ஸ்ருதி கேட்குறாங்க, ஆமாம் இந்த புக்கை ஆன்ட்டிக்கிட்ட நீங்கள் தானே கொடுத்தீங்க, இதில் என்னவோ கல்யாணின்னு பேர் இருக்கே, இது உங்களது தானேன்னு கேட்க, கல்யாணின்ற பேரை வேற பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல. உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை விலாசம் வேற ஏதோ பக்கத்து ஒரு விலாசம் மாதிரி தான் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, இந்த என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்க ரோகிணி அப்படின்னு கேட்க. உடனே கையில் இருந்த அந்த
அந்த புக்கை ரோகிணி வந்து வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கப்புறமா அதை நான் பார்த்துக்கிறேன், விஜயாத்தைக்கு இப்போ பணம் எடுக்கணும் அவ்வளோதானே, நான் எடுத்து கொடுத்துட்றேன், நீங்கள் போங்க ஸ்ருதி, உங்களுக்கு வேலை இருக்கும்ல, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, என்ன ரோகிணி, ஸ்ருதி கேட்குற கேள்விக்கு பதில் பேசாமல் சமாளிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கும் உன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. என்னவோ உன் பேரெல்லாம் மாறி இருக்குது, விலாசம் மாறி இருக்குது, நீ ஏதோ பக்கத்து ஊரில் இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே தங்கியிருந்த, உன் கூட யார் இருந்தாங்க, என் ஃப்ரெண்டு கூட தான் இருந்தேன்னு பொய் சொல்லாத. நீ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. பெரிய உண்மையை மறைக்கிற மாதிரி வேற தெரியுது. உனக்கு அம்மா யாராவது இருக்காங்களா, இல்லை அப்பா யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லைன்னு வேற சொல்கிற. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, நீயும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டுட்ருக்க. இங்கே விஜயாவை சமாளிக்கிறதுக்காக, அத்தை நீங்கள் தானே சொன்னீங்க சீக்கிரமாக பார்லருக்கு நான் கிளம்பணும்னு, நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தா எப்படி? நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், நான் பார்லருக்கு கிளம்புறேன், அங்கே வந்ததுக்கப்புறமா இதை பற்றி பேசிப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரோகிணி எப்படியாவது விஜயா கிட்ட பதில் பேசாமல் அங்கேருந்து கிளம்புனா போதும், இவங்களெல்லாம் சமாளிக்கவே முடியல. இதுவும் விஜயாத்தை கூட ஸ்ருதி வேற கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் பார்லருக்கு கிளம்பும்போது தன்னுடைய ஃபோனை ரூம்லேயே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. பார்லருக்கு போன ரோகிணி அங்கே வித்யா வராங்க. ரோகிணியை பார்க்க அங்கே வித்யா கிட்ட அழுகுறாங்க. என்னால் முடியல வித்யா, வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இதில் விஜயாத்தை ஸ்ருதின்னு எல்லாரும் என்னை நம்பாமல் கேள்வி கேட்குறாங்க. நான் சம்பாதிக்கிற பணத்தை நான் தானே எடுக்கணும், ஆனால் என் கார்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பணத்தை நான் தான் எடுப்பேன்னு சொல்கிறாங்க. அது மட்டுமா, மனோஜை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த, உன் கூட யார் இருந்தாங்க, என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? அதுவும் விஜயாத்தையை சமாளிச்சுட்டு அந்த வீட்டில் இருக்கிறத விட வெளியில் வேலை பார்க்கவே வந்துடலான்னு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். எனக்கு முடியல, அந்த வீட்டில் இருக்கவே முடியல. மனோஜாவது சப்போர்ட் பண்ணுவானா? அந்த வீட்டில் முத்து மீனா எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே என்னை பற்றின உண்மையை சொல்லி எல்லாருக்கிட்டையும் என்னை மாட்டி விடணும்னு தான் அவங்களுடைய எண்ணமே தெரியுமா அப்படின்னு வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லி கண் கலங்கி பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி. அந்த சமயம்தான் இங்கே வந்து வித்யா சொல்கிறாங்க, சரி நீ சீக்கிரமாக மனோஜோட மனசை மாற்றி தனி கொடுத்தன வந்துரு, அதுதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது. அப்போ தான் கிறிஷ் உன் பையன்னு தெரிஞ்சாலும் உனக்கு உன் அத்தையால் பிரச்சனை வராது. எப்படியாவது மனோஜை சமாளிச்சிடலாம். ஒரே வீட்டில் இருந்தால் அந்த மனோஜ் விஜயா பேச்சையே தான் கேட்டுட்ருப்பாங்க. உன்னை கண்டுக்காமல் இப்போ இருக்கிற நிலமையை விட ரொம்பவே கஷ்டமாயிரும், பார்த்துக்கோ. அதனால் நீ தான் தெளிவாக இருக்கணும், தெளிவான முடிவெடுக்கணும். கொஞ்ச நாள் பொறுமையாக இரு, உன் அத்தை மனசு மாறட்டும், மனோஜ் உன்னை புரிஞ்சுக்கட்டும், அதுக்கப்புறமா யாருக்காகவும் காத்துட்ருக்காத, மனோஜை கூட்டிகிட்டு வந்துரு. பேசாமல் இதை விட ஒரு பெரிய வீட்டில் நீங்கள் 2 பேரும் தங்கலாம். அது மட்டும் இல்லாமல் உன் அத்தையோட பிரச்சனையும் உனக்கு இருக்காது. உன் வாழ்க்கையை மனோஜ் கூட நீ சந்தோஷமாக வாழலாம். நான் கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். சீக்கிரமாகவே எல்லாம் நல்லதாக நடந்தா நான் அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன் ரோகிணி அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. என்னது, நீ கல்யாணம் பண்ண போறியா? என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு ரோகிணி கேட்க, அது எல்லாமே மீனாக்கு தெரியும். மீனா தான் எனக்கு என்னென்ன செய்யணும்னு எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ நானும் சந்தோஷமாக இருக்கேன். யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட நான் யோசனை பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல ரோகிணி யோசிக்கிறாங்க. நாம் இந்த வித்யா கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேங்கிறோம், ஆனால் அந்த வித்யா என்கிட்டயே மறைச்சி இந்த மீனா கிட்ட வேற பேசிகிட்டு இருக்காளா அப்படின்னு வித்யாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணி கோவமாக வித்யாவை பார்த்து முறைக்கிறாங்க. அங்கே பேசிட்டு வித்யாவும் கிளம்பிடுறாங்க. ரோகிணியும் பார்லரில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இங்கே கிறிஷ் அவனோட பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன பாட்டி இது, அம்மா நம்மளை பார்க்க வரவும் மாட்டேங்கிறாங்க, ஃபோன் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க, அப்படி என்ன அம்மாவுக்கு பெரிய பிரச்சனை, என்னை பார்க்க கூட வராமல் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு? என்னை பார்க்க வந்தால் நான் சந்தோஷப்படுவேன்ல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தானே பாட்டி நான் சொன்னேன், பேசாமல் அம்மா உங்கள் கூடயே அந்த வீட்டுக்கே என்னை கூட்டிகிட்டு போங்க, உங்களை தினமும் பார்ப்பேன் பேசுவேன் சந்தோஷமாக இருக்கும்னு. ஆனால் அம்மா தான் என் பேச்சை கேட்கவே இல்லை. இதுக்கு பேசாமல் முத்து மாமா, மீனா அத்தை இவங்க என்னை கூப்பிட்டாங்கல்ல, அவங்க கூடயே போயிருந்தா கூட அவங்க எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால நானும் அங்கேயே இருந்திருப்பேன். தினமும் அம்மா கிட்ட சந்தோஷமாக பேசியிருப்பேன். அம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுருப்பாங்கல்ல பாட்டி அப்படின்னு ரோகிணியை நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, கிருஷ் நீ கவலைப்படாத, நான் உங்கள் அம்மா கிட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பாக கல்யாணி உன்னை பார்க்க வருவா. என்ன பிரச்சனையோ தெரியல, இத்தனை நாள் ஃபோன் பண்ணாமல் நம்மளை பார்க்க கூட வராமல் இருக்கா. கண்டிப்பாக ரோகிணி உன்னை பார்க்க வரும்போது உனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவா, சரியா அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்க. இங்கே ரோகிணி ஏற்கனவே கிறிஷுக்கு வாங்கி கொடுத்த ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக போகிறாங்க. கிறிஷ் அங்கே போனது மட்டும் இல்லாமல் அம்மா எப்போ வருவீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒவ்வொன்றா அவங்க பேசி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ரோகிணியோட ஃபோனுக்கு கிறிஷ் வந்து அங்கே பேசி அனுப்பிக்கிட்டே இருக்காரு. அம்மா சீக்கிரமாக வாங்கம்மா, நானும் பாட்டியும் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும்.
நான் உங்கள் செல்ல பையன் தானே, என்னை பார்க்க வராமல் அப்படி என்னம்மா அங்கே செய்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஆசையாக அம்மா அம்மான்னு ரோகிணி கிட்ட பேசுகிற மாதிரியே பேசி அங்கே அனுப்பிக்கிட்டே இருக்க, அந்த சமயம் என்ன இங்கே ரோகிணி ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டா. என்னது இது அப்படின்னு விஜயாவும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு சரியாக என்னென்னு தெரியாததுனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த ஸ்ருதியும் ரோகிணியோட ரூமில் அவங்க ஃபோன் இருக்கிறத பார்த்துட்டு, ரோகிணி ஃபோனை விட்டுட்டு போயிட்டாங்களா? விஜயாத்தை வந்து கேள்வி கேட்ட உடனே பயந்துட்டு இங்கேருந்து போனால் போதும்னு ஃபோன் எடுக்கலைன்னு கூட கவனிக்காமல் போயிட்டாங்க போலையே அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே கிறிஷ் பேசி அனுப்பின எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க ஸ்ருதி. அம்மா அம்மான்னு கிறிஷ் பேசி அனுப்பின எல்லாத்தையும் பார்த்த உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இது யாருன்னு தெரியல, ரோகிணியை அம்மானு கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் அனுப்பியிருக்காங்க. அம்மா சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்காக? இது நம்ம வீட்டுக்கு வந்த அந்த பையனோட சத்தம் மாதிரிலாம் இருக்குது, ஒன்றுமே புரியலையே. சரி, இது யாருடைய ஃபோன் நம்பர்னாவது பார்ப்போம் அப்படின்னு ரோகிணியோட ஃபோனை கையில் எடுத்த ஸ்ருதியும் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு பெரிய உண்மையை ரோகிணி மறைக்கிறாங்க. அது என்னன்னு தான் நம்மளுக்கு தெரியல. ரோகிணியோட ஃபோன் இருக்கிறதுனால அவங்கள பற்றி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆதாரம் நமக்கு தெரிய வரும். அப்போ இந்த ரோகிணி வசமாக மாட்டிப்பாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் பேசாமல் சமாளிக்கிறாங்கல்ல, இன்னைக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் ரோகிணியோட ஃபோனை தன்னுடைய ரூமுக்கு எடுத்துகிட்டு போன ஸ்ருதியும் அவங்க ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஸ்ருதிக்கு தெரிய வருது, இந்த பேசுனது வேற யாரும் இல்லை, கிறிஷ் தான். ஏற்கனவே ரோகிணி கிறிஷ் ஒன்றா இருந்த ஃபோட்டோ, ரோகிணி அவங்க அம்மா கிறிஷ்னு 3 பேரும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோன்னு எல்லாத்தையுமே இங்கே வந்து ஸ்ருதி பார்த்தது மட்டும் இல்லாமல் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே கிறிஷ் வந்து அவங்க அம்மா ரோகிணி கிட்ட பேசினது, அப்பப்போ வந்து ரோகிணி யாருக்கும் தெரியாமல் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினதுன்னு எல்லாத்தையுமே எடுத்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது, ரோகிணி அப்போ ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு. முத்து சொன்னது சரிதான். இந்த உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, இவங்க மருமகளாக ஆக ஒத்துக்க மாட்டாங்கன்றதுக்காக இந்த உண்மையை மட்டும் மறைச்சிட்டு, மற்றபடி பார்லர் தனக்கு சொந்தம் இல்லை, பார்லரில் கொடுத்து பணத்தை வாங்கிட்டதையும் இங்கே மலேசியா மாமான்னு சொன்ன பொய்யவும் மட்டும் ஒத்துக்கிட்டாங்க, சத்தியம் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுதானே பெரிய பொய். இதெல்லாம் தெரிஞ்சால் மனோஜும் விஜயாத்தையும் விட மாட்டாங்களே இந்த ரோகிணியை. ஆனால் ரோகிணி எவ்வளோதான் ஏமாத்தினாலும் நாம் வந்து இந்த உண்மையை கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அப்போ ரோகிணியோட உண்மையான பேர் வந்து கல்யாணி. அந்த பேரை யார்கிட்டயே சொல்லாமல் மறைச்சி தான் ரோகிணின்னு வந்து சொல்லியிருக்காங்க போல். ஏன்னா இவங்கள பற்றின உண்மை அவங்க ஊருக்கு போயும் நம்ம யாரும் கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு எவ்வளோ புத்திசாலித்தனமாக செஞ்சுருக்காங்க. ஆனால் நான் சும்மா விட மாட்டேன் இந்த ரோகிணியை அப்படின்னு ரோகிணியோட ஃபோனில் இங்கே தெரிய வந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிற ஸ்ருதி ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. எவ்வளோதான் இவங்க போய் சொல்லி ஏமாற்றுவாங்க, இப்போ வரைக்கும் அவங்க திருந்துற மாதிரியே தெரியல. இந்த உண்மையை கூட அன்னைக்கே பாட்டி முன்னாடி சொல்லியிருக்கலாம், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு. தான் பையனுக்காகவாது ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கலாம். அவங்களுக்கு தான் தான் பையனை பற்றியும் அக்கறை இல்லை, தான் அம்மாவை பற்றியும் அக்கறை இல்லை. அம்மாவே இல்லைன்னு சொன்னவங்க தானே இந்த ரோகிணி. அதனால் இவங்களை சும்மா விடக்கூடாது. இந்த பிரச்சனையை பெருசானாலும் பரவாயில்லன்னு ரோகிணியை கண்டிப்பாக நம்ம கேள்வி கேட்டே ஆகணும். நம்ம அப்படியே கேள்வி கேட்டால் சமாளிப்பாங்க. ஆதாரத்தெல்லாம் காமிச்சு கேள்வி கேட்போம், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த ரோகிணி அப்படின்னு ஸ்ருதி வந்து ரோகிணி வரட்டும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரோகிணி மீனான்னு வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. ரோகிணி எப்பயும் போல் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, காலையிலேருந்து நம்ம ஃபோனை எங்கே வச்சோன்னே தெரியல. பார்லர்லையும் பார்த்துட்டோம், வீட்லையும் தேடி பார்த்தோம், என் ஃபோன் எங்கே வச்சேன்னு ஞாபகமே இல்லையே. விஜயாத்தை என்னை பற்றி கேள்வி கேட்ட உடனே நான் பயந்துக்கிட்டே ஃபோனை எங்கே வச்சேன்ற ஞாபகம் கூட இல்லாமல் பார்லருக்கு கிளம்பிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த முத்துவோட ஃபோன் காணாமல் போன மாதிரியே தான். என் ஃபோனும் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியலையே, எங்கே போச்சுன்னு புரியலையே அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே தேடிட்டுருக்காங்க. அந்த சமயம் விஜயா கேட்குறாங்க, என்ன ரோகிணி என்ன தேடிட்டுருக்க அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, என் ஃபோனை தான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ வச்ச ஃபோனை யார் எடுக்க போகிறது, நீ தான் தேவையில்லாத வேலையை செய்வ, அங்கே உன் ரூமில் தான் இருக்கும், போய் பாரு அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதி வராங்க. இதுதானே உங்களோட ஃபோனு ரோகிணி, என்கிட்ட தான் உங்கள் ஃபோன் இருக்குது, காலையிலேருந்து நான் தான் உங்கள் ஃபோனை வச்சுருந்தேன் தெரியுமான்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு அடுத்தவங்களோட ஃபோன் எடுக்கணும், அதெல்லாம் தப்புன்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே தப்பு தான், பொய் சொன்னாலும் தப்பு தான், உண்மையை மறைச்சாலும் தப்பு தான். ஆனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு இல்லையா,
அதனால் நான் செஞ்சதும் தப்பு இல்லை. ஆமாம் ரோகிணி, நீங்கள் ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிறீங்கன்னு நான், முத்து, மீனான்னு எல்லாரும் சந்தேகப்பட்டோம். அது என்ன உண்மைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்காக நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே விஜயாவும், என்னம்மா ஸ்ருதி, என்ன உண்மையை கண்டுபிடிச்ச? மறுபடியும் இந்த ரோகிணி என்னை ஏமாத்திட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா, முத்துன்னு எல்லாரும் அங்கே வந்து நிற்க ஸ்ருதி சொல்கிறாங்க, வீட்டில் உள்ள எல்லாரும் வாங்க, அப்போ தானே ரோகிணி யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்ல ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. அந்த சமயம் ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன ரோகிணி இது, உங்கள் பையன் கிறிஷை பார்க்க நீங்கள் போகலையா? எப்போம்மா வருவீங்க அப்படின்னு பேசி அனுப்பியிருந்தான். அதெல்லாம் நான் கேட்டேன். அப்போ தான் தெரிய வந்தது அது கிறிஷ் தான், வேறு யாரும் இல்லைன்னு. உங்கள் அம்மா, நீங்கள், உங்கள் பையன்னு எல்லாரும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அம்மாவே இல்லைன்னு சொல்லி எதுக்காக ஏமாத்துறீங்க? உங்களுக்கு ஒரு குடும்பமே இருக்காங்கன்னு ஆதாரத்தை நான் காட்டட்டுமா அப்படின்னு விஜயா, முத்து, அண்ணாமலைன்னு எல்லாரும் முன்னாடியும் அவங்க ஃபோனில் இருந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. ரோகிணி உடனே பதட்டமா, என் ஃபோனை கொடுங்க ஸ்ருதி, எதுக்காக இப்படிலாம் செய்கிறீங்க? முத்து மாதிரியே நீங்களும் என்னை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக நான் வீட்டுக்கு வர வரைக்கும் காத்துட்டு இருந்தீங்களா? என் ஃபோனை எடுக்க முதல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அடுத்தவங்க ஃபோனை எடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாதா? எவ்வளோ பேச்சு பேசுவீங்க? என் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃபோனை தரேன் ரோகிணி, அந்த ஃபோனை வச்சு நான் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஆனால் அந்த ஃபோனில் இருக்க ஆதாரம் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஆதாரம். அதை எல்லாரும் பார்த்தா தானே உங்கள் லட்சணம் என்னன்னு தெரிய வரும், நீங்கள் யாருன்னு எங்களுக்கெல்லாம் புரிய வரும். நீங்கள் என்னென்னவோ பொய் சொல்லி ஏமாத்துறீங்க, உங்களை பற்றி கேட்டாலே சமாளிக்கிறீங்க. இப்போ தான் தெரிய வருது. நீங்கள் ஒன்றே ஒன்று சொன்னீங்க, அது மட்டும்தான் உண்மை. அப்பா இல்லை நீங்கள்ல, அதுதான் உண்மை. ஆனால் உங்களுக்கு அம்மா, ஏன் ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கான். இதெல்லாம் மறைச்சு மனோஜை கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் தான் அசிங்கப்படணும். இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தான் உரிமையும் தகுதியும் இல்லை. உங்கள் ஃபோனை எடுத்ததுக்கே எனக்கு தகுதி இல்லைன்னு திட்டுறீங்க. உங்கள் ஃபோனை எடுக்க போய் தானே அதில் என்னென்ன இருக்குன்னு தெளிவாக தெரிய வர வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஆதாரத்தோடு உங்களை பற்றின உண்மையை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போவாது உண்மையை சொல்லுங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்லாமல் மறைச்சிங்க? மனோஜ், இப்போயாவது கேள்வி கேளுங்க மனோஜ், அமைதியாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மனோஜும், ரோகிணி, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ உன் பையன்தான் கிறிஷா? அப்போ நம்ம வீட்டுக்கு வந்தவங்க உங்கள் அம்மாவா? இதெல்லாம் நீ மறைச்சிட்டியா அப்படின்னு ஒவ்வொன்றா கேள்வி கேட்க உடனே முத்து சொல்கிறாரு, நீ நிறைய படிச்சிருக்க, ஆனால் இவ்வளோ உண்மையவும் இந்த ஸ்ருதி தெளிவாக ஆதாரத்தோட புரிய வச்சதுக்கப்புறமா இன்னும் என்ன அந்த பார்லலம்மா கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்க? இது எல்லாமே உண்மைதான், அப்படி தானே பார்லலம்மா? அதான பதில் பேசாமல் இருக்கீங்க? இல்லை என்ன சொல்லி சமாளிக்கலான்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, வசமாக மாட்டிக்கிட்டீங்க. எப்பயுமே சொல்வீங்க மீனா, முத்து தான் என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறாங்கன்னு. அதனால தான் இந்த தடவை ஸ்ருதி உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க போல். பரவாயில்ல, யார் சொன்னா என்ன, உண்மை தெரிய வந்துடுச்சு, வசமாக மாட்டிக்கிட்டீங்க. இப்படியெல்லாம் செய்ய அசிங்கமா இல்லை? என்னம்மா, உங்கள் மருமக ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கு போலையே, இதெல்லாம் தெரிஞ்சு தான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே முத்து கேட்க, முத்துலாம் என்னை அவமானப்படுத்துகிற அளவுக்கு இப்படி ஒரு பொய்யை மறைச்சிட்டல அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. என்னை எவ்வளோதான் நீ அவமானப்படுத்துவ? ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை போய் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனா? அதனால தான் இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டியா? உனக்குன்னு பையன், வாழ்க்கை, உங்கள் அம்மானு ஒரு குடும்பமாக இருக்கும்போது அவங்கள கவனிக்காமல் எதுக்காக என் பையனை கல்யாணம் பண்ண? எதுக்காக என் குடும்பத்தை இப்படி அவமானப்படுத்துகிற? உன்னெல்லாம் இந்த வீட்டுக்கு நீ திரும்பி வரக்கூடாதுன்னு தான் உன்னை நல்லா வெளுத்து வாங்கி வெளியில் அனுப்புனேன். ஆனால் என் மாமியாராலையும் என் வீட்டுக்காரராலையும் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனால் இப்போ அவங்க எல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? நீ திருந்தவே மாட்ட, நீ எங்களை ஏமாற்ற மட்டும்தான் செய்வேன். உன்னால் இந்த வீட்டுக்கு பிரச்சனை மட்டும்தான் வரும். இந்த வீட்டில் இருக்காத, என் கண் முன்னாடியே நிற்காத, வெளியில் போ அப்படின்னு சொல்லி விஜயா வெளுத்து வாங்குறாங்க. உடனே அண்ணாமலையும், மனோஜ், நீயும் உங்கள் அம்மாவும் பணத்துக்கு ஆசைப்பட்டீங்க. ஏதோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லியிருக்கா ரோகிணி, அதனால் மன்னிக்கலாம் அப்படின்னு பேசினேன். ஆனால் அந்த ரோகிணி ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தையே மறைச்சிருக்கானா? இதை என்னாலேயே ஏற்றுக்க முடியல மனோஜ். உன் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு மட்டும்தான் எனக்கு தோணுதே தவிர்த்து இந்த ரோகிணியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அவ்வளோ கோவம் வருது. பேசினா மட்டும் என்ன, ரோகிணி திருந்திட போகிறாளா? இப்படி நம்ம குடும்பத்தை ஏமாத்தணும்னு ஏன் தான் இந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாலோ தெரியல அப்படின்னு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. உடனே இங்கே முத்துவும், அப்பா அழாதீங்கப்பா, அந்த பார்லலம்மா சொன்ன பொய்யுக்கும் குடும்பத்தை ஏமாத்துறதுக்கும் நீங்கள் ஏன்ப்பா அழுகுறீங்க அப்படின்னு சொல்ல, வேற முத்து, என்னால் என்ன செய்ய முடியும்? உங்கள் அம்மாவும் மனோஜும் அவங்க பாட்டுக்கு எதையும் விசாரிக்காமல் கல்யாணத்தை செஞ்சாங்க. இப்போ பாரு, அந்த ரோகிணியால் என்னெல்லாம் நம்ம தாங்க வேண்டியதாக இருக்குன்னு. இதெல்லாம் தேவையா நமக்கு? இப்படிப்பட்ட மருமக இந்த வீட்டுக்கு வேணும்னு தானே விஜயா ஆசைப்பட்டா. ஏன் விஜயா இப்படி தலகுனியை வச்சுட்டியே? உன் மருமக ரோகிணி எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கான்னு பாத்தியா? இதுக்கு ரோகிணி என்ன பதில் சொல்ல போறா? இல்லை நீ தான் என்ன முடிவெடுக்க போற விஜயா? மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இப்படி செஞ்சிட்டியே அப்படின்ற மாதிரி மனசு வேதனைப்படுறாரு. இங்கே விஜயாவும் அண்ணாமலையும் மனோஜை பற்றி யோசிக்கிறாங்க. ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க.